வணக்கம். மொபைல் ஆப்ஸ் டெவலப்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஆப் கல்வி தமிழ் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு macOS அப்டேட் எப்படி பண்றது? கமாண்ட் லைன் டூல் எப்படி அப்டேட் பண்றது? எப்படி ஒரு அப்ளிகேஷனை மேக்லேருந்து ரிமூவ் பண்றது? எப்படி அப்ளிகேஷனை நம்மளுடைய ஆப் ஸ்டோர் வழியாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷனில் நம்ம iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்கோட் டூலை பற்றி பார்க்க போகிறோம். சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய iOS அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்பிளுடைய ப்ராடக்ட், நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்புக் ஏரோ ஐமேக்கோ வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் உங்களுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ஸ்பாட்லைட் சர்ச் மூலயமா செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல செட்டிங்ஸை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பப் வரும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஸில் ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த ஜென்ரலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறத ஆப்ஷன் இருக்கும். அபவுட்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய macOS அப் டு டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஓஎஸ் அப் டு டேட்டில் இருக்குது, என்ன ஓஎஸ் வெர்ஷனுங்கிறது இருக்கும். அப்படி இல்லை உங்களுடைய சிஸ்டத்தில் உள்ள ஓஎஸ் பின்தங்கி இருக்கு, கரண்ட் வெர்ஷனை விட பின்தங்கி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் பண்ண சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நைட்டு தூங்க போகிறப்ப எனக்கு அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறது பண்ணி இமிடியேட்டாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகி உங்களுடைய ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும், அதாவது அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும். 2வது, உங்களுடைய சார்ஜ் வந்து 50% மேலே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சார்ஜில் உங்களுடைய லேப்டாப்பை போட்டு வச்சுருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உடனே வந்து உங்களுடைய இந்த சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் அந்த அப்டேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய macOS வந்து அப் டு டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடும். இது முடித்த உடனே அடுத்தது நம்ம எக்ஸ்கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஓஎஸ் அப்டேட் ஆகிடுச்சு, நம்மளோட macOS அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸோ அது அப்டேட் டேட்டில் இருக்கா, அப்டேட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். மறுபடியும் சாஃப்ட்வேர் அப்டேட் போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் போனீங்க அப்படின்னா நமக்கு என்ன காட்டுதுன்னா மறுபடியும் வந்து கமாண்ட் லைன் டூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம அதையும் அப்டேட் பண்ணுறோம். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களோட மேக் அப் டு டேட்டில் இருக்குது அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இதுதான் வந்து macOS வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நம்ம இப்போ macOSலேருந்து அப்ளிகேஷன்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸு இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி அதை வந்து மூவ் டு ட்ராஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். இதே போல் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். சரி, அப்ளிகேஷன் எனக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது ஏதாச்சும் வந்து நமக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான ஒரு யூட்டிலிட்டி அப்ளிகேஷன் இருக்குது. அது பேர் ஆப் கிளீனர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப் கிளீனரை நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக கூகுளில்
நீங்க வந்து ஆப் கிளீனர் மேக் அப்படின்னு போட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபைல் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அதில போயிட்டு நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன டவுன்லோட் பண்ணி டிஎம்ஜே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். ஸோ இதில நமக்கு லிஸ்ட் இருக்கும். ஒண்ணு டிராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணி போடலாம். அப்ளிகேஷன அப்படியே தூக்கி போட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இங்க லிஸ்ட் இருக்கும். ஸோ லிஸ்ட்ல எந்த அப்ளிகேஷன் வேணுமோ நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட்டா எல்லா ஃபைல்ஸும் ஏ டூ இசட் எல்லா ஃபைல்ஸும் அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஏ டூ இசட் எல்லா ஃபைல்ஸும் டெலீட் ஆயிடும். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸ் கோட் குடுக்குறேன். கிளிக் பண்ண உடனே இது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆயிடும். ஸோ இத நான் ரிமூவ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ ரிமூவ் குடுத்த உடனே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும். சிஸ்டம் பாஸ்வேர்டு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எல்லா டேட்டாவும் டெலீட் ஆயிடும். ஸோ இப்போ போயிட்டு நீங்க எக்ஸ்கோடுன்னு இங்க டைப் பண்ணீங்கன்னா, இங்க எதுவுமே இருக்காது. அடுத்தது உங்களோட அப்ளிகேஷன்ல போய் பார்த்தீங்கன்னாலும், உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. எக்ஸ்கோடுன்னு டைப் பண்ணீங்கன்னா இருக்காது. இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா, ட்ராஷ்ல வந்து இருக்கும். எல்லா ஃபைல்ஸும். இது ரிலேட்டடான எல்லா ஃபைல்ஸும். நான் ஆர்டர் பண்ணிக்கன்னா, டேட் கிரியேஷன்ல குடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க எல்லா ஃபைல்ஸும் இதுல டெலீட் ஆயிடும். இது நான் எம்ப்டி குடுத்தேன்னா, கம்ப்ளீட்டா எல்லா இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடான எல்லா ஃபைல்ஸும் உங்களுடைய சிஸ்டத்துலேருந்து பெர்மனன்ட்டா டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம எக்ஸ்கோட இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த எக்ஸ்கோட் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம 2 வகையில இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒண்ணு வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். 2வது ஆப்பிளுடைய டெவலப்பர் சைட்லேருந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆப் ஸ்டோர்லேருந்து பண்ணுவோம். இந்த ஆப் ஸ்டோர்லேருந்து பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப் ஸ்டோர கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல சர்ச்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சர்ச்ல எக்ஸ்கோடுன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இது ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து ரீடவுன்லோட் அப்படின்னு காட்டும். ஸோ இதுவே ஏதாவது புதுசா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கெட்டுன்னு காட்டும். இல்ல புது அப்டேட் இருந்துச்சுன்னா நமக்கு அப்டேட்ன்னு காட்டும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரீடவுன்லோட் பண்ண போறோம். ரீடவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிட்டு டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இது உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீட பொறுத்து இதோடைய டவுன்லோட் ஸ்பீடுங்கிறது மாறுபடும். ஸோ நான் ஒரு நல்ல நெட்வொர்க் ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாவே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடும். இந்த எக்ஸ்போர்ட கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் மெயினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி இத பார்க்கணும். ஸோ இது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதோடைய சைஸ். இது எவ்வளோ சைஸ் இருக்கு? இந்த அளவுக்கு சைஸ் வந்து நம்மளுடைய சிஸ்டத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது இது என்ன அப்டேட் குடுத்துருக்காங்க? ஸோ என்ன சேஞ்சஸ் புது சேஞ்சஸ் என்ன வந்திருக்கு? ஸோ ஏதாவது புதுசா லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா? இல்ல புது ஃபீச்சர் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது பக் ஃபிக்ஸிங் நடந்திருக்கா? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிறதுல வந்துரும். அதுக்கப்புறம் நார்மலா ரேட்டிங்ஸ் குடுத்துருப்பாங்க. டெவலப்பர் அவங்களோட ஃபீட்பேக் குடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்க நல்லா ஒர்க் பண்ணதுன்னு குடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்க சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இல்ல அதில ஏதாச்சும் இஷ்யூஸ் நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஸோ சில நேரத்தில உங்களுக்கு சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரெஃப்ரெஷ் குடுக்கலாம். இத கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கிட்டு உங்க கீபோர்ட்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல கிளீன் அப் அப்படின்னு இருக்கும். நம்ம விண்டோஸ்லாம் ரெஃப்ரெஷ்ன்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல கிளீன் அப்ன்னு இருக்கும். கிளீன் அப் அப்படின்னா ரெஃப்ரெஷ்ன்னு அர்த்தம்.
உங்களுடைய ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ டவுன்லோடிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு, இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ பார்த்தீங்களா, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் இந்த ஆப்புங்கிறது ஜம்ப் ஆகும். அது இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படிங்கிறத காட்டுறது. ஸோ இப்போ வந்து நான் அது ஓப்பன் கொடுக்குறேன். இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் முன்னாடி காட்டியிருக்காது. நம்ம டெலீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இருந்திருக்காது. பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டுங்கிறது இங்கே இருக்கும். நம்ம நார்மலாக இதுலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுடைய லைசன்ஸை அக்ரி பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்து அலோவ் பண்ணுங்கள். உங்களுடைய எஸ்கோட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வெல்கம் விண்டோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்கோடு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எஸ்கோடு எப்படி பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தி எப்படி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ டெவலப்பர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி எக்ஸ்கோடை பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி எப்படி ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.